அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷேட் வீடியோவில் சாலிட் கிரானி ஸ்கொயர் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சாலிட் கிரானி ஸ்கொயர் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவில் கேப் இருக்கிறது போல் ஸ்கொயர் ஷேப் எப்படி போடலான்றத பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கிரானி ஸ்கொயரில் கேப்பே இல்லாமல் எப்படி போடணுன்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். சாலிட் கிரானி ஸ்கொயர் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் எல்லாம் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவோட லிங்க்கும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாலிட் கிரானி ஸ்கொயர் போடுறதுக்காக மேஜிக் ரிங் போடுறதுக்கு விரலில் இது போல் நூலை சுற்றிட்டு ஊசியை இந்த பக்கமாக விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை இது போல் எடுக்கும்போது ஒரு லூப் போல் கிடைக்கும். இந்த லூப் வழியாக இந்த ரன்னிங் நூலை இது போல் எடுத்தோன்னா மேஜிக் ரிங்கில் ஒரு லூப் கிடைக்கும். அந்த லூப்பில் இருந்தே 4 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ 4 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இது ஒரு மேஜிக் ரிங்கும் கிடைச்சது. 4 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த மேஜிக் ரிங்ல 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு ட்ரிபிள் க்ரோஷேட்டுக்கு பக்கத்துல மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 4 தடவை ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் 3 டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் 3 டபுள் க்ரோஷேட், மொத்தம் 16 ஸ்டிச் மேஜிக் ரிங்ல வந்த பிறகு ஸ்டார்டிங் யானை டைட்டா பிடிச்சி இழுக்கும் பொழுது மேஜிக் ரிங் சின்னதா மாறிடும். அதன் பிறகு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஃபினிஷ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 4 செயின் ஸ்டிச் இருக்கும். அதுல 4வது செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு சாலிட் கிரானி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச பிறகு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்டை கணக்கு எடுத்துக்கணும். 4 செயின் ஸ்டிச் போட்டா அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தது அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இந்த கிரானி ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் கார்னர் இது. அடுத்ததா 3 டபுள் க்ரோஷேட் இருக்கு. 3 டபுள் க்ரோஷேட்லயும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்ப கடைசி டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்க போறோம். போட்டு முடிச்ச பிறகு இப்போ 2வது கார்னர் போட போறோம். இதுல இந்த ட்ரிபிள் க்ரோஷேட் ஸ்டிச் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, இந்த கார்னர்ல அந்த ஸ்டிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ இந்த கார்னர்ல மட்டும்தான் 2 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்து அதே ஸ்டிச்சு உள்ள ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இப்போ 2வது டபுள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்ல போட்டு முடிச்சதும் அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். மறுபடியும் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் அதே ஸ்டிச்சு உள்ள போடணும். செகண்ட் கார்னர்ல 2வது டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற 3 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்லயும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இது 3வது கார்னர். கார்னர்ல எப்படி போடணுன்றத பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். அதே போல இந்த ஸ்டிச் ஃபுல்லாவே இதே போல போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த கார்னர்ல நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா 4 செயின் ஸ்டிச் போட்டோம். அந்த 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போட்டோம்னா தான் இந்த கார்னர் ஃபினிஷ்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு பகுதியா தான் நம்ம போட்டிருக்கோம். அதே ஸ்டிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் அதே செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள 2வது டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சோம்னா இப்போ செகண்ட் ரவுண்டும் கிரானி ஸ்கொயர்ல முடிஞ்சாச்சு. இப்போ 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்ல 4வது செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் ரவுண்ட் கிரானி ஸ்கொயர் கிடைச்ச பிறகு
32 ஸ்டிச் இந்த செகண்ட் ரவுண்ட்ல இருக்கும். கிரானி ஸ்கொயர் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்டா கணக்கு எடுத்துக்கலாம். 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபர்ஸ்ட் கார்னர்ல பாதி போட்டிருப்போம். இப்போ அடுத்ததா 7 ஸ்டிச்சு இருக்கும். 7 ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். முதல் டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கேன். இதே போல அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட். இதே போல மொத்தம் 7 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 செயின் ஸ்டிச் போட்டு அதே ஸ்டிச் உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு தொடர்ச்சியா ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 7 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் கார்னர் போட போறோம். இந்த ஒரே ஸ்டிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் 2 டபுள் க்ரோஷேட் போட போறோம். இப்போ முதல் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு இருக்கேன். அடுத்ததா அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோஷேட் மறுபடியும் போட போறேன். போட்டு முடிச்ச பிறகு ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட்டும் போட்டு அதே ஸ்டிச்ல மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த கார்னர் போட்டு முடிச்ச பிறகு 7 ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போட்ட பிறகு கார்னர்ல எப்படி போடணுமோ அதே போல போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த 4 செயின் ஸ்டிச் இருக்கிற இந்த கேப்ல 2 டபுள் க்ரோஷேட் போடணும். 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 4 செயின் ஸ்டிச்ல 4வதா இருக்கிற செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அதே ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டோம். 2வது டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா 11 ஸ்டிச் இருக்கும். 11 ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு கார்னர்ல ஒரே ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் இது போலதான் இருக்கும். இந்த கார்னர் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா 11 டபுள் க்ரோஷேட் போடணும். மறுபடியும் கார்னர்ல வரும்பொழுது 2 டபுள் க்ரோஷேட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷேட், 2 டபுள் க்ரோஷேட் இதையே ஃபுல் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த கடைசியா இருக்கிற ஸ்டிச் 11 ஸ்டிச்சும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 செயின் ஸ்டிச்ல 2 டபுள் க்ரோஷேட் போட்டோம்னா தான் இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற செயின் ஸ்டிச் கேப்லயே 2 டபுள் க்ரோஷேட் போடணும். 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல போட்ட 4 செயின் ஸ்டிச்ல 4வதா இருக்கிற செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்து யானை ஹைட் பண்ண பிறகு கிரானி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம போட்டுட்டு வந்த இதே மெத்தடை அப்படியே கண்டினியூஸா போட்டுட்டே வரும்போது கிரானி ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ பெரிய கிரானி ஸ்கொயராச்சும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பேக் எல்லாமே போடலாம். இன்னைக்கு வீடியோவில் கேஃபே இல்லாம கிரானி ஸ்கொயர் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.